ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க எல்லா சீரியல்ஸோட ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இது வரைக்கும் இவங்க வரலையா அவங்க வரலையான்னு கேட்டவங்க எல்லாருக்குமே அந்த ப்ரமோ வந்து ஒரு பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் சீரியல் வந்து கிடையாது. ஸ்பெஷல் சீரியலை கட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் தான் நம்மளோட விஜய் டெலி அவார்ட்ஸோட கிங்ஸ் குயின்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ப்ரமோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ப்ரமோவில் வந்து எல்லா ஹீரோயின்ஸும் ஃபன்னாக பேசுகிறது, சிரிக்கிறது, அவங்கள ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு பேசுகிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த ரியாலிட்டி ஷோ கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா, 4:30 to 6:30 அந்த 2 ஹவர்ஸும் வந்து இந்த ரியாலிட்டி ஷோ தான். எல்லாருக்குமே தாறுமாறான ஒரு ஃபன்னாக ஒரு அவங்களோட ரீல் பேரை வந்து மறுபடியும் ஒரு ஃபன்னான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா இவங்க 2 பேர் பேராக வந்து விஜய் டெலிவிஷனில் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி வந்து ரியாலிட்டி ஷோவே வந்ததில்லை. அவரோட ஸ்கெடியூல்னால இங்கே 15 டேஸ் இங்கே 15 டேஸ்ன்னு இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக போகுது. அதனால் வந்து அவர் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவும் வந்ததில்லை. இதே மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு விஜய் டெலி அவார்ட்ஸில் வந்த ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு மட்டும்தான் வந்திருந்தார். இப்போ அதுக்கப்புறம் வந்திருக்காரு. ரொம்பவே அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சீரியல்ஸோட ஹீரோ ஹீரோயின் ரசிகர்களுக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? சீரியலை கட் பண்ணிட்டு இது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சீரியலை மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த ரியாலிட்டி ஷோக்காக தான் காத்துட்ருக்கோம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.